ஹலோ ஹால் ஐம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பாட்டியோட ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நான் டெமோக்காக ஒரு பேப்பரில் தான் கட் பண்ண போகிறேன். நெக் வித்து, ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல், பாடியோட இடுப்பு சுற்றளவு, ஃப்ரண்ட்டில் வர ஓப்பன், அதுக்கப்புறம் ஸ்லீவ், இதெல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு சின்ன பேப்பரில் வந்து கட் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து பாட்டி ப்ளவுஸை ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலாக நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது 2 பீஸில் தான் கட் பண்ணுவோம். அதாவது ஒரே ஃபோல்டு போட்டு கட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ளவுஸில் 4 துணி வர மாதிரி 2 ஃபோல்டு. பாட்டி ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸி. துணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாகவும் கட்டிங் முடியணும்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போது ஒரு ஃபோல்டு 2 பீஸ். அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போது 2 ஃபோல்டு 4 பீஸ் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. ஓப்பன் வந்து 4 பீஸ் வர மாதிரி இருக்குது. அந்த சைடு வந்து ஃபோல்டிங் சைடு தான் நெக் வித்து வந்து வரையணும். இப்போ நான் டெமோக்காக தான் இதில் வந்து நான் வரைகிறேன். உங்களுக்கு ப்ராப்பராக மெஷர்மெண்ட் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த அளவுக்குள்ளேயே அவங்க வந்து பார்ட்டி ப்ளவுஸுங்கிறக்காட்டிக்கு 80 பாயிண்ட்டு 70 பாயிண்ட் தான் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட் 80 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி சொல்கிறதுனா வேஸ்ட் பண்ணாமல், அந்த துணியை வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணணும். அதை வந்து தெரிஞ்சுருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா நெக்கோட ஹைட்டு வந்து 4, 4.5, 5 அதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். கீழே இறங்காது. ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான், டீப்பாக போட மாட்டாங்க. கழுத்தோட க்ளோஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் 4 இன்ச்சுக்குள்ளேயே பாட்டியோட ஃப்ரண்ட் நெக்கும் முடிஞ்சிடும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ துணியில் மேல் இருக்க இடம் வந்து மிச்சமாக இருக்குது. நீங்கள் அந்த சைடு வந்து கை வரைஞ்சாலும் சரி, இந்த பக்கம் கை வரைஞ்சாலும் சரி, நான் வந்து ஓப்பன் இந்த பக்கம் இருக்கங்காட்டிக்கு கை வந்து இதில் ட்ராயிங் பண்ணி கட் பண்ண போகிறேன். மேல் பக்கம் வந்து ஃபோல்டு, நான் விரல் வச்சுருக்க பக்கம் வந்து ஓப்பன். அதனால் இந்த பக்கம் ட்ராயிங் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்க கிளாத் எல்லாமே 2 இன்ச் பீஸ் வந்து கட் பண்ணிடுவேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட்டில் ஹூக் வைக்கிறதுக்கும் ஐ நாட் கட்டுற அந்த பட்டி வைக்கிறதுக்கும் கட் பண்ணி எடுத்துடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நெக் வித் வந்து கட் பண்ணிவிட்டு ஷோல்டர், ஆர்ம் ஹோல், அப்புறம் சைடு பாடியோட நீளம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பழகுறவங்க ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பழகுங்க. நியூஸ் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அப்படியே ப்ளவுஸ் மேலே வச்சு ட்ராயிங் பண்ணி கட் பண்ணி பழகுங்க. எடுத்த உடனே கிளாத் மேலே வச்சு கட் பண்ணிடாதீங்க, பழகும்போது புதுசாக பழகுறவங்க. இப்போது பேக் பார்ட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம ஹூக்கும் ஐ நாட்டும் கட்டணும். அதுக்கான ஓப்பன் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோல்டு தானே, அதையும் கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி வைக்கிறேன். அதுக்காக லைட்டாக வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கும். இப்போ இது வந்து ஃபோல்டாக இருக்குது. இந்த ஃபோல்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஹூக்கும் ஐ நாட் அதுக்கு வைக்கிறதுக்கும் 1/2 இன்ச் போயிடும். அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். பாட்டி ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட்டி கிடையாது. ஃப்ரண்ட்டில் 2 பக்கமுமே ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு டாட்டும், பேக்கில் 2 பக்கமுமே முதுகு சைடில் 2 டாட்டு 4 இன்ச்சுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து நீளமாக தான் வைப்பாங்க. 8, 9 இன்ச் வரைக்குமே நீளமாக வைப்பாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து 5, 6 வரைக்கும் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் ஸ்லீவோட ஹைட்டு. ஆனால் பாட்டி ப்ளவுஸிங்கும் போது 7, 8, 9 வரைக்குமே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. நீளமாக போட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து சென்டர் நாச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட வளைவையும் குறைஞ்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் நம்ம வெட்டியிருக்கோமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து 2, ஸ்லீவ். அவ்வளோதான். இது வந்து சும்மா டெமோக்காக ட்ராயிங் பண்ணதான். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ தைச்சிருக்கேன் பாட்டி ப்ளவுஸ் 2. அவங்க வந்து அர்ஜென்ட்டாக வந்து கேட்டாங்க. காலையில் தான் கொடுத்தாங்க, எனக்கு ஈவினிங் வேணும்னு கேட்டாங்க. அதனால் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை தைக்கிறதுக்கே டைம் கரெக்டாகிடுச்சு. தைச்சு ஊக்கு வச்சு ஹெம்மிங் பண்ணி கொடுக்கவே டைம் கரெக்டாக இருந்துச்சு. வீடியோ எடுக்க முடியல. ஃபினிஷிங்கில் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இப்போ வந்து அவுட்லுக் மட்டும் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி 2 டாட், கீழே வந்து 2 இன்ச் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட லென்த்தும் நல்லா நீளமாக இருக்குது. ஃப்ரண்ட்டோட நெக்கும் பேக்கோட நெக்கும் மேக்ஸிமம் ஒரே அளவு தான் வரும். ஒரு 1/2 இன்ச் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் வரும். 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி தைச்சிருக்கேன்.
டாட் பேக் சைடில் 2 டாட் 4 இன்ச்சுக்கு ஹைட்டில் அதுவும் பிடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஐ நாட்டும் ஹூக்கும், அப்புறம் ஃப்ரண்ட்டில் டாட். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தைக்கும்போது உங்களுக்கு பாட்டிக்கு தைச்சு பழகுங்க. வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட துணி இருந்துச்சுன்னா வாங்கி தைச்சு பழகுங்க. இல்லை அப்படின்னா ரேஷனில் கிளாத் இருக்கும்ல, சாரீ கிளாத்து, வேஷ்டி கிளாத், அதுலேயும் தைச்சு பழகுங்க. நீங்கள் தைக்கும்போது ஒரு ஃபுல் ப்ளவுஸையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தைச்சு பழகுங்க. சரிங்களா? சின்ன ப்ளவுஸ் தைச்சு பழகுறேன், பேப்பர் கட்டிங் அப்படிலாம் நினைக்காதீங்க. சின்னதாக தைச்சாலும் பெரிய ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சு பழகணும். பேப்பர் கட்டிங்கே போட்டாலும் அதை ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணி தைச்சு பழகணும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்து நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னு கற்றுக்க முடியும். ஹெம்மிங் வைக்க சொன்னாங்க அந்த பாட்டி வந்து. அவங்க ப்ளவுஸில் வந்து தையல் போட்டிருந்தாங்க. நம்ம அதை பார்த்துட்டே வந்து நம்ம தையல் போடக்கூடாது. ஹெம்மிங் தான் நான் எப்போவுமே வைப்பேன். அவங்க கேட்டங்காட்டிக்கும் சரி ஓகேன்னு வச்சு கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்லேயும் தையல் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த தையல் போடுற பழக்கத்தையே விட்டுருங்க. உங்களுக்கு வேலை மிச்சம்னு சொல்லி நீங்கள் தையல் போடுவீங்க. நானும் ஒரு டெய்லர் தான், அது ஒரு வேலை மிச்சமான பழக்கம் தான். ஆனால் அதை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஹெம்மிங் பண்ணி தான் கொடுக்கணும். ஹெம்மிங் பண்ணால் தான் அதோட அவுட்லுக் வந்து நீட்டாக கிடைக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.